கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆலயத்திற்கு நாம் எப்பொழுதும் வேதாகமத்தை நாம் எடுத்து வருகிறோம். நேற்று தினத்தில் அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் காலையில் எழுந்துள்ளனர். கத்திய ஆலயத்துக்கு போகும் சொல்லி அவங்க கத்திய எடுத்துக்காக ஆலயத்துக்கு நேராக வந்தார்கள். எதுக்கு கத்திய எடுத்துட்டு ஆலயத்துக்கு போறாங்க என்று சொன்னால், நேற்று தினத்தில் நம்முடைய சபையில் நாம் இந்த இடத்தை கூடி உணவை தயாரித்தோம். அதற்காக காய் வெட்டுவதற்காக, வெங்காயம் வெட்டுவதற்காக, தக்காளி வெட்டுவதற்காக என்று உதவி செய்கிறவர்கள் வரலாம் என்று சொன்னபொழுது அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் உற்சாகமாக வந்து செயல்பட்டார்கள். அது மாத்திரமல்ல, அதை அவர்கள் பேக் பண்ணி அழகாக துரிதமாக அதை பேக் பண்ணி அக்கம் பக்கத்தில் உள்ள பகுதியில் உள்ள முதியவர்கள், மற்றவர்கள் என்று சொல்லி எல்லோருக்கும் அந்த உணவை கொடுத்து வந்தார்கள். அதில் பார்க்கும் பொழுது அந்த அன்னை சத்யநகர் பகுதியில் நாங்கள் சென்ற பொழுது ஒரு ஸ்ட்ரீட்ல ஃபுல்லாக தண்ணி மத்தியில் நம்ம போய் எப்படி அங்கே கொடுப்பது என்று சொல்லி அங்கே நாங்கள் நின்னோம். சரி, பரவாயில்ல, நம்ம போகலாம், அங்கே இருக்கிற ஒரு சிலருக்கு நம்ம உணவை கொடுத்து திரும்பி வந்துடலாம்னா, அது எப்படிப்பட்ட தண்ணி? நம்ம மழை நேராக இருந்தால் தாராளமாக போயிடும். அதில் ட்ரைனேஜ் வேறு கலந்து நாம் காலைதோறும் கழிவுகளை அழைத்துள்ளோம். அந்த கழிவுகள் அந்த தண்ணீரோடு சேர்ந்து மெழுகி கொண்டு இருக்கிறது, துர்நாற்றம் பேசுகிறது சொன்னால் யார் அதில் இறங்கி போவார்? ஆனால் நம்முடைய மாணவ பிள்ளைகள் மாஸ்டர் நீங்க வராதுன்னு சொல்லி அந்த தண்ணீரிலேயே நடந்து சென்று கொடுத்தார்கள். நம்ம பிள்ளைகளை அந்த மாதிரி சாக்கடையில் அல்லது ட்ரைனேஜில் இறங்கி வேலை செய்யறதுக்கு நம்ம அனுமதிக்கலாம். வாலிப பிள்ளைகள் அந்த நாட்டத்திலே அந்த தண்ணீரையும் போட்டு விருப்பப்படுவாங்களா? ஆனால் நேற்று தினத்தில் அற்புதமாக நம்முடைய வாலிப பிள்ளைகள் அதை செய்யும்போது உண்மையாக நன்றி செலுத்துகிறோம். ஏனென்றால் தேவன் அவர் நமக்கு கொடுத்த அந்த விசுவாசம், நாம் அவரை நேசிக்கிறோம் என்று காணிக்கிறோமே, அந்த உண்மையத்துவத்தை நம்முடைய வாழ்க்கையில ஒரு சில நேரங்களில் தான் நாம் காண முடிகிறது. கர்த்தரை தேடி வருகிறவர்கள் எதற்காக வருகிறார்கள் என்று பார்க்கும் பொழுது, தேவன் செய்த நன்மைகளை எண்ணி பார்ப்பவர்கள் இல்லை. எனக்கு தெய்வம் ஏதாவது செய்யாதா, அல்லது எந்த தெய்வம் எனக்கு நன்மையை கொடுக்கும், அல்லது நாம் விரும்புகிறதை எந்த தெய்வம் கொடுக்கும் என்று சொல்லி தெய்வத்தை தேடி போடுகிறார்கள். ஆனால் நாம் அப்படி அல்ல. இந்த தேவன் எனக்கு இந்த உலகத்திலே எதையும் கொடுக்கவில்லை என்று சொன்னாலும், என் தேவன் எனக்காக அவருடைய ஜீவனை தந்திருக்கிறார். இந்த உலகத்திலே எனக்கு எதுவுமே இல்லை என்று சொன்னாலும், என் தேவன் நான் நரகத்திலே சென்று அழிந்து விடாதபடிக்கு என்னை தூக்கி எழுந்திருக்கிறார். இந்த தேவன் எனக்கு போதும், இந்த வாழ்க்கை எனக்கு போதும். பாவத்திலே மூழ்கி கிடந்த என்னை கர்த்தர் பரிசுத்தமுள்ள பிள்ளையாக மாற்றி அவருடைய பிள்ளையாக என்னை ஏற்றுக்கொண்டார். எனவே இந்த இயேசு எனக்கு போதும். எனவே நாம் வாழ்கிற வாழ்க்கை அர்த்தமற்றதாக, பிரயோஜனமற்றதாக, இன்னும் பாவத்தில அழுகில ஓடிக்கொண்டிருக்கிற மக்களுடைய வாழ்க்கையை போல நாம் வாழ விரும்பவில்லை. எனவே தேவனுக்காக என்னை நான் அர்ப்பணித்திருக்கிறேன் என்று சொல்லி அவருடைய பிள்ளைகள், அவர் நம்மை மீட்டெடுத்தாலே, நம்மை ரட்சித்தாலே, நம்மை புது மனிதர்களாக மாற்றினாலே, அந்த தேவனுடைய பிள்ளைகளாக வாழ நாம் நம்மை அனுமதிக்கும் பொழுதுதான் இப்படி நாம் வாழ முடியும். இன்றைக்கு அநேக மக்கள் ஆண்டவர் ஏதோ குறை வைத்து விட்டதை போல கதறி கொண்டிருக்கிறார்கள். ஐயோ ஆண்டவரே, நான் உமக்கு என்ன குறை வைத்தேன்? தினந்தோறும் நான் வேதத்தை வாசிக்கவில்லையா? நான் ஜெபிக்கவில்லையா? நான் உபவாசம் இருக்கவில்லையா? உமக்கு நான் காணிக்கைகளை கொடுக்கவில்லையா? நான் தான தர்மங்களை செய்யவில்லையா? என் வாழ்க்கையில ஏன் ஆண்டவரே இந்த கஷ்டம்? ஏன் ஆண்டவரே இந்த
இயேசுவை தேடி வந்தேன். ஆனால் அந்த தெய்வம் எனக்கு கண் திறக்கவில்லை, என் வாழ்க்கையில ஒன்றும் செய்யவில்லை என்று சொல்லி தேவனிடத்தில் குறை காணுகிறவர்களை போல அநேக மக்கள் இன்றைக்காவது எனக்கு இரக்கம் பாராட்டுவீரா என்று சொல்லி நாம் என்ன செய்ய வேண்டும் ஆண்டவரே, எத்தனை கூட்டங்களுக்கு நான் செல்வேன், எந்த கூட்டங்களுக்கு சென்றாலும் என் கஷ்டங்கள் மாறவில்லையே. இந்த உலகத்துல நான் சந்தோஷமாய் வாழ வேண்டும். எனக்கு ஒரு வீட்டை தந்து விடுவீர் என்று சொன்னால் அதிலே நான் சந்தோஷப்படுவேன். எனக்கு ஒரு கார் கிடைக்கும் என்று சொன்னால் அதிலே சந்தோஷப்படுவேன். எனவே எனக்கு எப்பொழுது ஆளுங்க இந்த உலகத்தினுடைய எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுக்க போகிறீர்கள் என்று சொல்லி இந்த ஆசீர்வாதம் உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களுக்காக தேடி ஓடிக்கொண்டிருக்கிற மக்களை பார்த்து, எனவே இந்த உலகத்தில் நாம் வாழ்கிற வாழ்க்கையில என் இயேசு போதும் என்று சொல்லுகிற உன்னதமான சாட்சிகளாக நாம் ஜீவிக்க பெரிய விசுவாசத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறாரே, அதற்காக நாம் கர்த்தரை துதிக்க வேண்டும். போதுமானவர்கள் இந்த உலகத்தில் என்னை நீ ரட்சிக்கிற மீட்கிற நான் உமக்காய் வாழ்வேன் என்று சொல்லுகிறார் என்று நாம் வாசிக்க கேட்ட வேத பகுதியிலே ஒரு மனிதனை பார்க்கிறோம். அவர் இயேசு கிறிஸ்துவின் பின்னாக செல்லுகிற ஒரு மனிதன், அந்திரேயா என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதன். அவர் எதை கண்டு இயேசுவை பின்பற்றினார்? இயேசு என்று சொன்னால் யாருக்கும் தெரியாது, யார் என்று யாருக்கும் தெரியாது. ஆனால் இயேசு போகிறார் என்று சொன்ன உடனே அவர் நாம் இயேசுவின் பின்னே போக வேண்டும் என்று இயேசுவுக்கு பின்னாக செல்கிறார். அவரை குறித்து யார் அந்த அந்திரேயாவுக்கு சொன்னது? யார் அவருக்கு இவரை அடையாளம் காண்பித்தது? யோவான் ஸ்நானகர். யோவான் ஸ்நானகர் இவர்தான் நம்முடைய பாவங்களை போக்குகிறவர் என்று சொல்லி அவரை அந்த மக்களுக்கு அவர் அடையாளம் காட்டுகிறார். நம்முடைய சீஷர்கள், யோவான் ஸ்நானகரோடு இருந்த சீஷர்கள் அங்கே இருக்கும் பொழுது இயேசு அங்கே போவதை பார்க்கும் பொழுது அவர் என்ன சொல்லுகிறார்? யோவான் ஸ்நானகர் என்ன சொன்னார்? இதோ தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லி சொல்லுகிறார். எங்கே தேவ ஆட்டுக்குட்டி? ஓ, தேவனுக்கு என்று விடப்பட்ட ஆட்டுக்குட்டி ஏதாவது ஒன்று போகிறதா? அந்த காலங்களிலே பாவங்களுக்காக பலி செலுத்துவார்கள். ஆடு மாடு போன்ற விலங்குகளை கொண்டு வந்து பலி செலுத்துவார்கள். ஆனால் அப்படி அவர்கள் பலி செலுத்தும் பொழுதெல்லாம் அவருடைய நினைவு என்ன? என் பாவங்களுக்காக இதை நான் பலியாக ஒப்புக் கொடுக்கிறேன். ஆனால் என் பாவத்தை மீட்பதற்காக, என் பாவத்திலிருந்து என்னை மீட்டெடுக்க, இந்த பாவத்தின் பரிகாரத்தை செய்வதற்காக தேவாதி தேவன் மனிதனாக இந்த உலகத்தில் வருவார். மேசியா ரட்சகர் வரப்போகிறார் என்று காத்துக் கொண்டிருந்தார்கள். எனவே அங்கே செல்லுகின்ற இயேசுவை பார்க்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், இதோ தேவன். ஒருவேளை இயேசுவை பார்த்து இவர் தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லும் பொழுது ஏன் இந்த அந்திரேயா அவர் பின்னாக செல்ல வேண்டும்? அதற்கு முன்னதாக உள்ள அந்த வசனங்களை நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால் அங்கே அந்த யோவான் ஸ்நானகன் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லும் பொழுது அவர் என்ன சொல்லுகிறார்? இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. எனவே இந்த உலகத்தினுடைய பாவத்தை எல்லாம் தீர்க்கக்கூடியவர், இந்த உலகத்தின் பாவத்தை தீர்க்க இந்த உலகத்திலே மேசியாவாக, ரட்சகராக, மீட்பராக வந்த தெய்வம் இவர்தான் என்று இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர் சொல்லுகிறார். நானும் இதை அறியாதிருந்தேன் என்று சொல்லுகிறார். யார் இந்த மேசியா? எப்பொழுது அவர் வருவார் என்று இவருக்கு தெரியாது. யோவான் ஸ்நானகன் அந்த இடத்துல அங்கே ஞான ஸ்நானம் கொடுத்து கொண்டு இருக்கிறார். அவர்
ஞானஸ்நானம் கொடுக்கிறாய் அல்லவா? அப்படி நீ ஞானஸ்நானம் கொடுக்கும் பொழுது ஒருவர் உன்னிடத்தில் வருவார். அவர் உன்னிடத்தில் ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்ட பிறகு தேவ ஆவியானவர் அங்கே அவர் மீது வந்து தங்குவார். அப்படி யார் மீது வந்து தேவ ஆவியானவர் இறங்குவதை நீ பார்க்கிறாயோ அவர்தான் மேசியா, அவர்தான் ரட்சகர். நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற பாவங்களை போக்க வந்த அந்த மேசியா ரட்சகர், இந்த உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி அவர் என்று சொல்லி அங்கே அவருக்கு சொல்லப்பட்டிருந்தது. எனவே யோவான் கொடுத்த இந்த ஞானஸ்நானம், நான் பாவியாக இருக்கிறேன், இயேசுவா எனக்காக சிலுவையில் மரித்தார், அவருடைய ரத்தத்தினால் என் பாவம் கழுவப்பட்டது, நான் அவரை என் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி வந்து ஞானஸ்தானம் எடுப்பதல்ல. இயேசு கிறிஸ்து அப்பொழுது சிலுவையில் மரிக்கவில்லை. ஆனால் எதற்காக அந்த ஞானஸ்தானம் என்று சொன்னால், யார் அந்த ரட்சகர், யார் அந்த மேசியா என்று ஆண்டவர் வெளிப்படுத்துவதற்காக மனம் திரும்ப வேண்டும். நீங்கள் தெய்வத்தை விட்டு வேறு விதமாய் சென்று கொண்டிருக்கிறீர்கள், எனவே நீங்கள் மனம் திரும்ப வேண்டும், மனம் மாற வேண்டும். அப்படி நாங்கள் தேவன் சொல்லுவதை கேட்கிறோம் என்று மனம் திரும்புகிறவர்கள் தங்கள் பாவங்களை அறிக்கை செய்து அங்கே ஞானஸ்தானம் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். எனவே இயேசு கிறிஸ்து மேசியா என்பதை யோவான் சாணகன் அறிந்துதான் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று சொன்னார். எனவே தன்னுடைய சீஷர்கள் அங்கே நிற்கும் பொழுது இதோ ஆட்டுக்குட்டி என்று இயேசுவை காண்பித்து அவர் சொல்லுகிறார். உடனடியாக அந்திரேயா, நான் இயேசுவின் பின்னே போகிறேன் என்று அவர் போகிறார். அப்படி அவர் போகும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார்? நீங்கள் என்னை தேடுகிறீர்கள், நான் எதையும் தேடவில்லை, நான் உம்மை தேடி வந்திருக்கிறேன். நீர் எங்கே தங்கி இருக்கிறீர்? நான் உம்மை பின்பற்றி வந்து உம்மோடு நான் அங்கே வருவேன். நீர் எங்கே தங்கி இருக்கிறீர் என்று கேட்கிறதுடைய நோக்கம் என்ன? நான் உம்மோடு இருக்கிறேன். ஏனென்றால் யோவான் ஸ்நானனுடைய சீஷர்களாக இருந்தவர்கள் இப்பொழுது அவர் சொன்னதை கேட்டவுடனே நாங்கள் இனி அவரை பின்பற்றுவோம், இவருக்கு தானே காத்திருந்தோம், இந்த மேசியா, இந்த ரட்சகர் வர வேண்டும் என்பதற்காக தானே காத்துக் கொண்டிருந்தோம், இதை குறித்து தானே எங்களுடைய யோவான் சாணகன் இப்படியாக சொன்னார். எனக்கு பின் ஒருவர் வருவார், அவர் எனக்கு முன்பே இருந்தவர், அவர் என்னை விட மேலானவர், அவருடைய செருப்பை, பாதரட்சியை கொஞ்சம் அவிழ்ப்பதற்கு கூட நான் தகுதி உள்ளவன் அல்ல. அவர் ஒளியாக இந்த உலகத்தில் வருகிறார், இருள் நீக்கும் ஒளியாக இந்த உலகத்தில் வருகின்ற ஒளி, ஜீவ வார்த்தையாய் மேசியாவாய் வருகின்ற அந்த தேவன், அவர் மேலானவர். நான் அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்த சாட்சி நான் என்று சொல்லுவேன். மக்கள் எல்லாம் இந்த யோவான் சாணகன் யார் என்று சொல்லும் பொழுது வெளிப்படையாக அவர் சொல்லுகிறார், நான் மேசியா அல்ல, அவரை குறித்து சாட்சி கொடுக்க வந்தவன் என்று சொல்லுகிறார். வனாந்தரத்திலே இப்படி ஒரு சத்தம் உண்டாகும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருந்தது அல்லவா? அந்த சத்தம் நான் என்று அவர் சொல்லுகிறார். எனவே இயேசுவை அங்கே தேவ ஆட்டுக்குட்டி என்று கண்டு கொண்ட அந்திரேயா அவரை பின்பற்ற தொடங்குகிறார். அப்படி அவர் பின்பற்றும் பொழுது ஆண்டவர் கேட்கும் பொழுது, நீர் எங்கே இருக்கிறீர் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் அவரிடத்தை சொன்ன காரியம் என்ன? என்ன சொல்ற? வந்து பார் என்று சொல்லுகிறார். நான் என்னை மறைத்துக் கொள்ளுகின்ற தேவன் அல்ல, நம்முடைய தேவன், தம்மை அவர் வெளிப்படுத்துகிற தேவன். நீ காண வேண்டும் என்று சொன்னால் வந்து பார் என்று அழைக்கிறார், வா என்று அழைக்கின்ற தேவன். நீ என்னை காண முடியாது, நீ என்னை பின்பற்றி வர முடியாது, நான் தங்குகின்ற இடத்துல நீ தங்க முடியாது என்று சொல்லுகிற தேவன் அவர். நம்மை அழைக்கிற தேவன் வந்து பார் என்று சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, அங்கே
அங்கே பிலிப்பு 4 பேரை குறித்து சொல்லுகிறதை பார்க்கிறோம். 4 பேர் நம்பவில்லை. நீங்க சொல்றது எப்படி நாசரேத்திலிருந்து வந்த அவர் மூலமா ஏதாவது நன்மை வரும்னு நினைக்கிறீங்க என்றெல்லாம் சந்தேகப்படும் பொழுது பிலிப்பு என்ன சொல்றாரு? நான் சொல்ற நீ நம்ப வேண்டாம். என்ன சொல்றாரு? வந்து பார். எனவே தேவன் சொல்லுகிறார் வந்து பார் என்று சொல்லுகிறார். எனவே அதைத்தான் இவர் சொல்லுகிறார். 4 பேரை பார்த்து நீயும் வந்து பார் என்று சொல்லுகிறார். ஆனால் இந்த அந்திரேயாவை பார்க்கும்போது அவர் முதலாவது ஆண்டவரை அறிந்து கொண்டவுடனே, தேவன் தம்மை வெளிப்படுத்தின உடனே இவர்தான் உண்மையான தேவ ஆட்டுக்குட்டி என்பதை அவர் தெரிந்து கொண்டு இவர்தான் மேசியா என்று தெரிந்து கொண்டவுடனே அவர் என்ன செய்கிறார்? உடனடியாக பேதுருவினிடத்தில் தன் சகோதரனிடத்தில் செல்கிறார். சென்று என்ன சொல்லுகிறார்? நாங்கள் மேசியாவை கண்டோம். அவனிடத்தில் நாங்கள் மேசியாவை கண்டோம் என்று சொன்னது மாத்திரமல்ல, நீயும் வா என்று சொல்லி அவனை இயேசுவினிடத்தில் அழைத்துக் கொண்டு வந்து விடுகிறார். அது மாத்திரமல்ல, இயேசுவினிடத்தில் அழைத்து வந்து அவர் விட்டு விடுகிறார். இயேசு அவரை பார்த்து நீ உன்னுடைய பெயர் என்ன கேட்பான். ஆனால் உனக்கு ஒரு பெயரை நான் கொடுக்கிறேன் என்று பேதுரு என்று சொல்லி ராக் என்று சொல்லக்கூடிய அந்த அர்த்தமுள்ள பெயரை அவர் சொல்லுகிறார். அவரும் தேவனுடைய பிள்ளையாய் மாறுகிறார். அவருடைய சீஷராய் அவர் மாறுகிறார். ஆனால் அதற்கு பிறகு நீங்கள் பார்க்கும் பொழுது எல்லா இடங்களிலும் பேதுருதான் முன்னிற்கின்றார். பேதுருதான் ஒரு தலை சிறந்த ஒரு சீஷனாக விளங்குகின்றார். அந்திரேயா அல்ல. பேதுரு அந்த சீஷர்கள் மத்தியில 3 பேரை விசேஷித்த விதத்தில் தேவன் தெரிந்து கொண்டார். எந்த முக்கியமான காரியங்கள் என்று சொன்னாலும் அந்த 3 சீஷரை தான் அழைத்து செல்வார். யார் அந்த சீஷர்கள்? பேதுரு, யோவான், யாக்கோபு. அந்திரேயா அதிலே இல்லை. ஆனால் இந்த அந்திரேயா தன்னுடைய வாழ்க்கையில ஆண்டவரை அறிந்து கொண்ட உடனே அவன் தன் சகோதரன் மீது எண்ணம் கொண்டு ஆண்டவர் பக்கத்தில் அவரை கொண்டு வந்து சேர்த்து விட்டார். அவர் தேவனுடைய பிள்ளையாக சீஷனாக மாறி அவர் தேவனால் பயன்படுத்தப்படுகிறார். ஆனால் அதை குறித்து வருத்தப்படாமல் மிகுந்த சந்தோஷத்தோடு கூட அந்திரேயா அவர்களோடு கூட இருந்தார் என்பதை நாம் பார்க்கின்றோம். முதலாவது அந்திரேயா உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியை அவர் தெரிந்து கொண்டார். நீதான் வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி, நான் உமக்காகத்தான் நாங்கள் காத்திருந்தோம். நீ வந்த பிறகு எனக்கு வேறு எதுவும் வேண்டாம் என்று சொல்லி தன்னுடைய அந்த போதகராக இருந்த யோவான் சாமியை விட்டுவிட்டு அவர் காண்பித்த இந்த ரட்சகரை பின்தொடர ஆரம்பித்தார். இன்றைக்கு நாம் எதற்காக இயேசுவின் பின்னே வந்திருக்கிறோம்? நாங்கள் ஊழியம் செய்கின்ற காலத்தில் அநேக மக்களை சந்தித்தது. அதில் நாங்கள் சந்தித்த ஒரு வயதான பெண்மணியை குறித்து நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். ஆலயம் இருக்கின்ற இடத்தை விட வெகு தூரத்தில் அவர்கள் வீடு இருந்தது. அவர்கள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஆராதனைக்கு பல கிலோமீட்டர் தூரம் நடந்து வர வேண்டும். நேரம் ஆகிவிட்டது என்று சொன்னால் அவர்கள் நடப்பதும் ஓடுவதுமாக அந்த பெண்மணி நடந்து ஓடி வந்து ஆலயத்தில் சேர்ந்து கொள்வார். ஆலயம் முடிந்த பிறகு மகிழ்ச்சியாக ஆண்டவருடைய சமூகத்திலே ஆண்டவரை ஆராதித்து தேவனுடைய பிள்ளைகளோடு கூட ஐக்கியம் கொள்வார்கள். போதகரிடத்தில் வந்து பேசுவார்கள், ஜெபிக்க கேட்டுக்கொள்வார்கள், தங்களை வீட்டிற்கு அழைப்பார்கள். ஆனால் அந்த பெண்மணியினுடைய வாழ்க்கையில நாம் காண்பது என்ன? அவர்களுக்கென்று வீடு ஒன்று இருந்தது. ஆனால் அந்த வீடு ஒரு சின்ன குடிசைதான்.
ஆனாலும் அந்த வீட்டிற்கு அவர்கள் சந்தோஷமாக என்னை அழைத்தார்கள். அந்த வீட்டிற்கு உள்ளாக கடந்து செல்வது கூட கஷ்டம், மிக குனிந்து செல்ல வேண்டும். அவர்களுக்கென்று சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள யாருமே இல்லை. அவருடைய கணவன் இல்லை, எங்கே எப்போது விட்டு சென்றார் என்று தெரியாது. பிள்ளைகள் இல்லை, உற்றார் உறவினர்கள் இல்லை. ஆனாலும் கூட ஆண்டவரை தேடி உற்சாகமாக ஆண்டவருடைய ஆலயத்தை தேடி வருகிறார்கள். அதுவும் அந்த முகத்துல எந்த விதமான ஒரு சோகமும் தெரியாது. மிகுந்த சந்தோஷமாக சிரித்த முகத்தோடு தான் அவர்கள் இருப்பார்கள். அவர்களுக்கு உணவு என்று சொல்லிக்கொள்ள யார் உணவை கொடுப்பார்கள் என்று கூட நமக்கு தெரியாது. ஆனால் அவர்கள் வேலை என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் தெரியாது. ஏதோ ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருப்பார்கள், மற்றவர்களுடைய ஆடுகளை. நாங்கள் ஒரு முறை அவர்கள் வீட்டிற்கு செல்லும் பொழுது எங்கோ ஆடு மேய்த்துக் கொண்டிருந்தவர்கள் வேகமாய் அங்கிருந்து ஓடி வந்தார்கள். வீட்டிற்கு வந்த எங்களுக்கு அவர்கள் ஏதாவது காஃபி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி பிரயாசப்பட்டார்கள். அது மாத்திரமல்ல, அவர்களிடத்திலே வந்த பொழுது அங்கே இருந்த அக்கம் பக்கத்திலே உள்ள பிள்ளைகள் எல்லாம் வந்தார்கள். வாங்க வாங்க என்று அவர் கூப்பிட்டார். அது மாத்திரமல்லாமல், நீங்கள் தொடர்ந்து எங்கள் இல்லத்திலே வந்து இந்த பிள்ளைகளுக்கு ஏதாவது சொல்லிக் கொடுங்கள் என்று சொன்னார். எனவே இந்த உலகத்தில் வீடு என்று நிலையாக இருப்பதற்கு இல்லை, சொந்தங்கள் இல்லை, பணம் இல்லை, வேலை இல்லை, அடுத்த வேலை உணவு யார் கொடுப்பார்கள் என்று தெரியாது. ஆனால் என் இயேசு வேண்டும், என் இயேசு போதும், என் ஆண்டவர் போதும் என்று சொல்லி ஆலயத்திற்கு ஓடி வருகிற அந்த பெண்ணை பார்க்கும்போது எவ்வளவு மகிழ்ச்சி. இன்றைக்கு நம்முடைய தேவன் நமக்கு வாய்த்திருக்கிற ஆசீர்வாதங்கள் எத்தனை! எதற்காக அந்த பெண்மணி ஓடி வர வேண்டும்? என் இயேசு என்னை பாவத்திலிருந்து மீட்டு விட்டார். இந்த உலகத்தில் நான் கைவிடப்பட்டவளாக இருக்கலாம், ஆனால் இந்த உலகத்தை விட்டு நான் கடந்து போவேன். பரலோக நாட்டில் நித்திய நித்தியமாக என் ஆண்டவரோடு கூட இருப்பேன். நான் இயேசுவின் பிள்ளை என்று சொல்லிக் கொண்டு மன மகிழ்ச்சியாக வாழ்ந்தேன். எனவே அந்திரேயா இந்த ஆண்டவரை பின்பற்றி சென்றால் என் வாழ்க்கையில ஆசீர்வாதம் கிடைக்கும் என்பதற்காக வரவில்லை. ஆண்டவரிடத்தில் வந்த சீஷர்களும் ஏதாவது ஆசீர்வாதங்கள் நிறைய ஆண்டவர் கொடுத்து விடுவார் என்பதற்காக வரவில்லை. ஒரு மனுஷன் சொல்றான், இயேசுவை நான் உண்மை பின்பற்றி வருவேன் என்று சொல்றான். ஏன்பா என்ன பின்பற்றி வர? எனக்கு வீடு வாசல் இல்லை, பறவைகளுக்கு கூடுகள் உண்டு, நரிகளுக்கு குழிகள் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாக்கிய இடமில்லை. வரி செலுத்த வேண்டும் அரசாங்கத்தில், வரி செலுத்துவதற்கு கூட பணம் இல்லை. வேறொருடத்தை கேட்கிறார்கள், என்னப்பா நீங்க வரி செலுத்துறீங்களா என்று சொல்லி. நம்ம என்ன செய்யுது என்று சொல்லி நாம் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இயேசுவை பின்பற்றி வந்து விட்டோமே, வரி செலுத்துவதற்கு பணம் இல்லையே என்று சொல்லி இயேசுவினிடத்தில் பேதுரு வருகிறார். பேதுரு வந்தவுடனே இயேசு பார்க்க நான் வரி செலுத்த வேண்டும் சொன்ன ஆண்டவர் டக்குனு இந்தப்பா போய் வரி செலுத்த சொல்லி கொடுத்துட்டாங்க. என்ன செய்தார்? பேதுரு எதற்காக வர்றாரு இயேசு அறிவார். வந்தவுடனே என்ன சொல்றாரு? பேதுரு எங்க உண்டு? பேதுரு நினைச்சிருப்பாரு, என்ன ஆண்டவரே நாங்க பல நிறைய மீன் பிடிச்சிட்டு இருந்தோம், நீங்க தான் சொன்னீங்க இதெல்லாம் விட்டுடுங்க, விட்டுட்டு என்னை பின்பற்றுவார்கள், நான் உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன் என்று சொன்னீங்க. இப்ப எல்லாத்தையும் விட்டுட்டு நாங்க வந்துட்டோம், ஆனா இப்ப திரும்பியும் தூண்டி கேட்கிறீங்க அப்படின்னு நினைச்சிருப்பாங்கல்ல. ஆண்டவர் சொன்னாரு, காலமெல்லாம் நீ தூண்டில் போட்டு மீன் பிடிக்க வேண்டும் என்றல்ல, ஒரு மீனை பிடித்தால் போதும். எடுத்துட்டு போய் என்ன செய்யும்? தூண்டில போடு, முதல்ல மீன் கிடைக்கும் அல்லவா, அந்த மீன் என்ன செய்யும்? நல்லா கிளீன் பண்ணி மசாலா போட்டு வறுத்து எடுத்து சாப்பிடலாம். என்ன செய்யும்?
இருக்குன்னு சொல்றாரு. ஆண்டவர் வலிமையே இங்கே இருக்குது. இவரை பின்பற்றி நம்ம போவோமா? நிறைய பேர் நினைக்கிறாங்க நம்ம பாஸ்டர் எப்ப இதே இருக்காங்க. இந்த மாதிரி இயேசுவை பற்றி படிச்சு விட்டா சர்ச்சுக்கு ஜனங்க வருமா? இயேசு கிட்ட வாங்க, பணம் நிறைய கிடைக்கும், வீடு கார் பங்களா தான் கிடைக்கும், பாருங்க எப்படியெல்லாம் அவங்களுக்கு செஞ்சுட்டாரு, இவங்களுக்கு செஞ்சுட்டாரு, நம்ம சர்ச்சுக்கு வந்ததுனால அவர் பெரிய பணக்காரர், பெரிய பிசினஸ் மேன் ஆகிட்டாரு, வாங்க நீங்க வந்து சாட்சி சொல்லி இப்படி சொன்னா ஜனங்க வரும். இந்த கோயிலுக்கு போனதுனால அவர் எப்படி ஆயிட்டாரு பார்த்தீங்களா? ஒண்ணு இல்லாம வீடு வாசல் எல்லாம் சுத்தி இருந்தது, இந்த போல சர்ச்சுக்கு போச்சு இப்படி ஆயிட்டு அப்படின்னு ஜனங்கள்லாம் நிறைய பேர் வருவாங்க. இன்னைக்கு நிறைய பேர் அப்படி சொல்றதுனாலதான் ஆமா அங்க போனா எனக்கு ஒண்ணு கிடைக்கல, இங்க போன ஒண்ணு கிடைக்கல, இங்க வந்தா இயேசு எல்லாத்தையும் மாறி கொடுக்குறாரு ஓடுறாங்க. ஆனா அந்திரேயோ மற்ற சீஷர்களோ அப்படி இல்லை. ஆனால் அந்திரேயா இதை அறிந்தவர். ஆனால் எனக்கு இந்த இயேசு என்று சொன்னால் இவர் அல்லாமல் வேறு யார் இந்த உலகத்தின் பாவத்தை தீர்க்க முடியும்? இவர்தானே உலகத்தின் ரட்சகர், இவர்தானே மீட்பர். எனவே இவர் வேண்டும் என்று அவரை பின்தொடர்ந்து வந்த அந்திரேயா. அது மாத்திரமல்ல, அவரிடத்தில் வந்தால் நான் பெரிய புகழ்பெற்ற மனிதனாகி விடலாம் என்பது அல்ல. எப்பொழுதுமே ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைகளை கேட்கிறவனாக. யோவான் சானகன் அவன் படித்து கொடுக்கும் பொழுது அதை ஏற்றுக்கொண்டவனாக. நான் சொன்னேன் அல்லவா மேசியா ஒருவர் வருவார் என்று, இதோ வந்துவிட்டார் என்று சொல்லும் பொழுது அவன் உடனடியாக அதை ஏற்றுக்கொண்டு இயேசுவை பின்பற்றினான். ஆனால் இன்றைக்கு அநேக மக்கள் இயேசுவை காண்பிப்பதல்ல, இயேசுவை காட்டிலும் தங்களை பெரிய ஆட்களாய் காண்பிக்க வேண்டும் என்பதற்காக என்னென்ன காரியங்களை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இயேசு இயேசு என்று சொல்வார்கள். ஆனால் அந்த இயேசுவே நாம் சொன்னால் தான் கேட்பார், நாம் ஜெபம் பண்ணதுனால தான் நடந்தது, நாம் செய்ததுனால தான் வந்தது என்று சொல்லி பெரிய விளம்பரங்கள். நாம் ஜெபிப்பதினாலே நாம் செய்வதனால எத்தனை அற்புதங்கள் அடையாளங்கள் என்று காண்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்திரேயா அப்படி அல்ல. நாம் பெரிய ஆளாக வேண்டும் என்பதல்ல, இந்த ரட்சகரை என் சகோதரன் அறிந்து கொண்டு அவரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று அவனை தேவனிடத்தில் காண்பித்து, அவர் பெரிய ஊழியக்காரராக இருந்தால் ஒன்றுமே செய்யாமல் இருக்கிறார். தேவனுடைய ஊழியக்காரராக அவரோடு கூட அந்திரேயா இருக்கிறார். ஆனால் எப்பொழுதெல்லாம் தேவைப்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் அவர் வந்து ஆண்டவருடைய காரியத்தில் சந்தோஷமாக கலந்து கொள்கிறார். இந்த முதலாம் அதிகாரத்தில் யோவான் எழுதின சுவிசேஷத்தில் இதை நாம் பார்க்கிறோம். 6ஆம் அதிகாரத்திற்கு திரும்புவீர்கள் என்று சொன்னார். தேவன் போதிக்கிறார், ஏராளமான மக்கள் வந்துவிடுகிறார்கள், நேரம் ஆகிவிட்டது, இவர்கள் எல்லாம் எங்காவது சென்று தங்களுக்கு உணவை வாங்கிக் கொள்ளட்டும், இவர்களை அனுப்பிவிடுங்கள் என்று சீஷர்கள் சொல்லுகிறார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், இவர்களுக்கு நீங்களே உணவு கொடுங்கள் என்று சொல்லுங்கள். அப்படி உணவு கொடுக்க வேண்டும் என்று சொன்ன உடனே சீஷர்கள் வந்து என்ன செய்யறாங்க? நம்மளுக்கு ஒண்ணு இல்லாமல் இவ்வளவு பேருக்கு நம்ம எப்படி சாப்பாடு கொடுக்க முடியும் என்று அவர்கள் தெரிவித்தார். கூட்டம் எவ்வளவு இருந்தது? 100 கணக்கில் இருந்தாங்க, 1000 கணக்கில் இருந்தா எவ்வளவு பேர் இருந்தாங்க? 5000 பேர். 5000 பேர்னா ஒன்லி ஆண்கள் மாத்திரம். அப்ப அவங்க கூட வந்த குடும்பத்தாரை சேர்த்தா நிறைய பேர் இருப்பாங்க. எனவே 5000 பேருக்கு சாப்பாடு எங்க நம்ம கொடுக்க முடியும் என்று அவர்கள் நினைக்கும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, உங்களிடத்துல என்ன இருக்குது அப்படின்னா எல்லாரும் பார்க்கறாங்க. உங்களிடத்துல எங்க எல்லாத்தையும் வேலை எல்லாம் விட்டு வந்தோம், எங்க எல்லாமே இருக்குது, யாருக்கிட்டையும் ஒண்ணும் இல்லை. எனவே ஒன்றுமில்லை என்று சொல்லிவிடலாம் என்று சொன்னபோது அப்பதான் அந்திரேயா அவர் என்ன செய்யறாரு?
வீட்டுக்கு போய் சாப்பிட வேண்டாம், நம்ம சாப்பாடு கொடுத்துடலாம் அப்படின்னு சொன்ன உடனே யாராவது ஒரு அம்மாவோ அல்லது அப்பாவோ என் பையனுக்கு பசிக்கு ஒரு பிஸ்கெட் ஒரு 4 போட்டு டப்பா போடுறாங்க ரெண்டாங்க, இதை வச்சு எல்லாரும் கொடுத்துருன்னு சொல்லுவாங்க. அப்படி யாராவது சொன்னா என்ன செய்யணும்? இல்ல இது ராப்பங்களுக்கு குட்டு குட்டு கொடுத்தவரை பார்த்தாருப்பா. அல்லது மற்ற சீஷர்கள் நினைச்சா என்ன சொல்லியிருப்பாங்க? அந்திரேயா 5000 பேருக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க, ஆமா அந்த புள்ள ரெண்டு குடிக்கணும் தான் கேட்டால் அதை போய் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு கொடுத்துட்டு இருக்க மாட்டாங்க. அது மாத்திரமல்ல, அந்திரேயா எப்படிப்பட்டவர் சொன்னா, இந்த மற்றவங்க கிட்ட வேணா நம்ம யாருக்காவது கொஞ்சம் கொடுப்பா ஏதாவது அவங்க ஃப்ரெண்டு கிட்ட கேட்டா கொடுத்துருவாங்க. கொஞ்சம் பெரிய பசங்க கிட்ட கொஞ்சம் கொடுறா அப்படின்னு கேட்டா கூட இது தாரிட்டு காக்கா கையாவது கட்டி கொடுக்கும். நம்ம சின்ன பிள்ளைகளுக்கு எல்லாம் கொடுத்து வாங்க முடியுமா? நம்ம அது யூஸ்ஃபுல்லாக சும்மா வேஸ்டா கூட இருக்கும். ஏதாவது ஒரு பேப்பர் அல்லது நம்ம வச்சிருக்கிற ரப்பர் அல்லது பேனா ஏதாவது பிள்ளைங்க ஏதாவது எடுத்துட்டு அது வேணா கொடுத்துக்கல, இந்த பொம்மை தரம் கொடுக்குற அது கொடுத்துருமா, இந்த கொடுத்துட்டு அதை வாங்கிக்குமா, கொடுக்கவே கொடுக்காது கொடுத்து. ஆனா ஒரு பையன்கிட்ட இருக்கிற சாப்பாட்டை வாங்கி கொண்டாந்து கொடுக்குறதுன்னா அந்திரேயா பெரியார் என்ன சொல்லி அவரை கன்வின்ஸ் பண்ணிருப்பாருன்னு தெரியல. அவர் அந்த பையன் சாப்பாட்டை கொடுக்குறியாப்பா அப்படின்னு கேட்ட உடனே ஓ தரேன்னு சொல்லி அவன் கொடுத்துட்டான். அப்ப கொண்டாந்து கொடுக்குறாரு. எவ்வளவு சாப்பாட்டாங்க அங்க அவன்கிட்ட இருந்தது? 2 மீனும் 5. இது எம்மாத்திரம் இதை கொண்டு வந்து கொடுத்தா ஏசு திட்ட மாட்டாரா? 5000 பேருக்கு சாப்பாடு கொடுக்குறாங்கன்னா நீ இந்த பையன்கிட்ட இருந்து சாப்பாடு கொண்டாந்து கொடுக்குற என்ன இதுன்னு கேட்கிறாரு. ஏன் அவன் அந்திரேயா அப்படி செய்தான் சொன்னா, அந்திரேயாவுக்கு தெரியும் நம்ம கிட்ட இருக்கிறத கொடுத்தா ஆண்டவர் அதை வச்சு எதையும் செய்யணும். எனவே நம்மிடத்திலிருந்து ஆண்டவர் பெற்றுக்கொண்டு அதை கொண்டு அவர் மற்றவர்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். நம்மிடத்தில் ஒன்றுமில்லை என்று சொன்னாலும் இந்த பையன் இருக்கிற இந்த சாப்பாட்டை நான் வாங்கி ஆண்டவர்கிட்ட கொடுத்தா அது போதும் என்று அவங்களுக்கு தெரியும். ஏன் சொன்னா இதுக்கு முன்னாடியே கூட அவர்கள் பார்த்திருக்கலாம். கல்யாணத்துல போன போது அவங்களுக்கு திராட்சை ரசம் குறையப்பட்டது. அப்ப ஆண்டவர் என்ன செஞ்சார்? திராட்சை ரசம் உண்டாக கடவுள் அப்படின்னு சொல்லியிருந்தா டக்குன்னு அந்த ஜாடியெல்லாம் கொண்டாந்து வைங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு திராட்சை ரசம் உண்டாக கடவுள் சொல்லி. ஆனா ஆண்டவர் என்ன சொன்னார்? நான் திராட்சை ரசத்தினால நிரப்பணும்னு சொன்னா நீங்க என்ன செய்யலாம்? தண்ணி கொண்டாந்து நிரப்பணும். திராட்சை ரசம் கேட்டா தண்ணியை கொடுத்து சொல்றாரு அப்படின்னு. எனவே தண்ணீரை ஊற்றினார்கள், அதை திராட்சை ரசமாய் ஆண்டவர் மாற்றினார். எனவே இங்க இருக்கிற 5000 பேரு 10,000 பேர் அல்லது 20,000 30,000 பேர் எவ்வளவு பேர் இருந்தாலும் ஒரு சாப்பாடு நான் கொடுத்தால் அதை தேவன் அதை கொண்டு ஏழுதாரை போஷிக்க வல்லவர் என்று விசுவாசித்தபடினால் தான் ஆண்டவரே என்று சொல்லிக் கொண்டோம். எனவே யாரும் மற்ற சீஷர்கள் எல்லாம் அவர்களெல்லாம் கூட ஒதுங்கி நிற்கும் பொழுது எப்படியோ போய் கண்டுபிடிச்சு அந்த சாப்பாடை கொண்டு வந்து கொடுத்தது அந்திரேயா. எனவே ஒன்றும் இல்லாமையை ஆண்டவர் ஆசீர்வதிக்கின்றவர். இல்லாதவைகளை இருப்பவைகளைப் போல அழைக்கின்ற தேவன். அவர் எதை கொண்டும் எல்லாவற்றையும் செய்ய வல்லமையுள்ளது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில அந்த விசுவாசம் இருக்கின்றதா? ஒரு சின்ன காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லும் பொழுது நாம் அதற்கு முன் வருகிறோமா? பெரிய அளவில் என்னிடத்தில் ஒன்றுமில்லையா, இருப்பதை நான் கொடுக்கிறேன் என்று கொடுக்கின்ற உள்ளம் இருக்கிறதா? நம்ம நினைக்கிறோம் நான் கொடுத்துதான் அவர் போல அப்படின்னு. சில பேர் இருந்தாலும் கொடுக்கறதில்லை, அவங்க கொடுக்கல. சில பேர்
கொடுக்கிறத வச்சு தான் செய்யணுமா என்று கொடுக்கிறவர்களையும் அவர்கள் மானமடி ஆக்குகிறவர்கள். சில பேருக்கு எப்படி சொன்னா மற்றவங்க கொடுப்பாங்க, நாம கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம கொடுத்தா போது எப்படியோ தேவைகள் சந்திக்கும் பொழுது ஊழியம் நடக்குது. ஒரு முறை பால் கொடுக்க வேண்டும், மக்களுக்கெல்லாம் பால் இல்லை, அதனால சரி எல்லாரும் வரவங்கெல்லாம் ஒரு சொம்புல எவ்வளவு பால் இருக்கோ சொம்புல, அந்த காலத்துல என்ன சொல்லுவாங்க, சொம்புலாம் ஜோட்டார சொல்லுவாங்க. எனவே மாக்கு அல்லது பாத்திரத்துல நீங்க பால் கொடுப்பாங்க, இல்லைன்னா ஒரு கிளாஸ் கொஞ்சம் பால் கொடுப்பாங்க, கொண்டு வந்து வச்சிருக்க பாருங்க பெருசா, அதுல ஊத்துக்க, அதுக்கப்புறம் எல்லாத்தையும் நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிறகு நாங்க எல்லாம் எடுத்துட்டு வராங்க, மூடி எடுத்துட்டு வந்து ஊத்துறாங்க, சத்தம் வருது, நிறைய பால் ஊத்துறாங்க அப்படின்னு இவரும் பார்த்து இருக்கிறாரு. எல்லாரும் ஊத்திட்டு போன பிறகு பால் எடுத்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டும் வெறும் தண்ணியா வருது. ஏன்னா ஊத்துறவங்க தான் என்ன நினைப்பா, எல்லாரும் பால் ஊத்துறாங்க, அதுல நம்ம தண்ணி ஊத்துறோம், யாருக்கு தெரிய போகுது, கடற்கடை சத்தம் தான் வரப்போகுது. பால் ஊத்துனா அதே சத்தம், தண்ணி ஊத்துனா அதே சத்தம் அப்படின்னு ஒருத்தர் தண்ணி ஊத்திட்டு போய்க்கிறார். அதே மாதிரி எல்லாரும் தண்ணி கொண்டாந்து ஊத்திட்டு போனா எங்களுக்கு பால் வரும். வெறும் தண்ணியை ராட்சசமா ஆண்டு மாறிட்டு, ஆனா இங்க பால் ஊத்துனா தண்ணியை மாறிடுது. எப்படி அதிசயம்? அதுதான் நம்மளுடைய மக்களுடைய கைவந்த. சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம நல்ல ஊழியம் செய்யலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டு பேரும் நம்ம செய்யலாம், நீ கொஞ்சம் என்ன செய்ய, அரிசி கொடுப்போம், நான் என்ன கொண்டு வருவேன், இதெல்லாம் தெரியாது உங்களுக்கு. ஒரு நாட்டா பழைய காலத்தாலும் கொடுத்து பல முடியாது சொல்லிட்டு இவங்க உண்மை கொண்டாந்துருவாங்க. அப்ப அந்த உண்மையும் அரிசியும் ஒன்னா சேர்த்து அதை நம்ம ரெண்டு பேரும் எடுத்து ஊதி ஊதி சாப்பிடலாமா? ஏன்னா இவங்க உண்மை கொடுத்ததுனால இவங்களுக்கு பங்கு, ஏன் இவங்க உண்மையை சாப்பிட்டு போக வேண்டியது, அவங்க அரிசி சாப்பிட வேண்டியது. இல்லைன்னா என்கிட்ட ஒண்ணு இல்லை, நீ கொண்ட அரிசிய நம்ம ரெண்டு பேரும் சாப்பிடலாம்னாங்க. ஆனா இவங்க கொடுத்த மாதிரி இருக்கணுமா, நானும் கொடுத்தா என்ன கொடுத்த உண்மையில அதை வந்து அரிசியில சேர்த்துக்கணுமா? அதுதான் அரிசியை வந்து உண்மையிலிருந்து நீக்கிதான் அரிசி எடுத்துக்கிறாங்க. அந்த உண்மையை வந்து திரும்பி சேர்த்துட்டு அதை ரெண்டு பேரும் பாதி பாதியாக்கி அந்த ஊதி ஊதிட்டு அரிசி சாப்பிடும். இந்த மாதிரி நம்ம எத்தனையோ காரணம். ஆனா அங்கே ஆண்டவருக்கு ஒரு தேவை என்று சொன்னார், என்னிடத்தில் இல்லை என்று சொன்னால் எப்படி அதை சந்திப்பது? சூழ்நிலைக்கு ஏற்ப எங்காவது தேவை கண்டுபிடித்து கொண்டு வந்து தேவனுடைய சமூகத்தில் அவர் அதை கொடுத்து விட்டார். எங்க கையில் ஒண்ணுமே இல்லைன்னு சீஷர்கள் சொன்னாங்கல்ல, எல்லாரும் சாப்பிட்டாங்க வந்திருந்த ஜனங்கள்லாம். அந்த மீதி கொஞ்சம் மிச்சம் ஆயிடுச்சுல, அதெல்லாம் வேஸ்ட் பண்ணிடாதீங்க, சேர்த்து வைங்க ஆண்டவர் சொன்னார். சரி அதெல்லாம் சேர்த்து வச்சு பார்க்கலாம்னு சொன்னா எவ்வளவு மீன் தான்? 12 கூட நிறைய. ஏன் அதோட 13 கூட 14 கூட நான் நினைக்கிறேன் 12 சீஷன் இல்ல, ஒண்ணுல சொன்னீங்க பாத்தீங்களா, இல்லாம மீதியில ஒரு கூட நீங்க எடுத்து போகணும். ஒருவேளை அந்த பையனுக்கு ஒருவேளை ஒரு கூட கொடுத்து அனுப்பிடுவாங்க போகுது, உங்களுடைய சாப்பாடு இப்போ வந்தது, நீ அம்மாட்டெல்லாம் வீட்டெல்லாம் போய் நீங்க சாப்பிடணும். எனவே ஒரு இடத்துல இருந்த அந்த சொற்பமான காரியத்தை தேவனிடத்தில் கொடுக்கும் பொழுது தேவன் ஆசீர்வதித்தார். எனவே தேவனை நாம் எதற்காக தேவைப்படுகிறோம்? அந்திரேயா உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவன், பாவத்தை சுமந்து தீர்க்கிறவங்க தேவன், அவர் எனக்கு வேண்டும் என்று அவரை பின்பற்றி வந்தார். எல்லாவற்றையும் விட்டுவிட்டு தேவனை பின்பற்றி மற்றவர்களை தேவனிடத்தில் அழைத்துக் கொண்டு வந்தார். அடுத்ததாக இந்த அந்திரேயாவை எங்கே பார்க்கலாம் என்று சொன்னால் 12ஆம் அதிகாரம், யோவான் 12ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்துவின் இடத்துல யாரோ ஒரு கூட்டம் வருகிறார். ஒரு சிலர் வருகிறார்கள், நாங்கள் இயேசுவை பார்க்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். சீஷர்கள் இவங்களே எப்படி இயேசு கிட்ட நம்ம கொண்டு போவது அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிறார். ஏன் என்று சொன்னால் இந்த சீஷர்கள், இந்த யூதர்கள்
அவர் பார்த்து சொல்றாரு, பேதுரு நீ செய்யறது நியாயமா இருக்கா? இவங்கெல்லாம் வரதுக்கு முன்னாடி அவங்க கூட சேர்ந்து சாப்பிட்டாங்கல்ல, வந்தவொடனே இப்ப அவங்க கூட சேரமா இருக்குது, மாயமாரம் பண்ணாது. கடவுளுடைய பிள்ளைகள் நம்ம எல்லாரும் ஒண்ணு, அதனால புறஜாதி மக்கள் இஸ்ரவேல் மக்கள் பிரிக்காத அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். அதை போல இப்ப யாரோ வந்திருக்கிறாங்கன்னு சொன்ன உடனே எல்லாரும் என்ன செய்யறாங்க, யார்கிட்ட சொல்றது அப்படின்னு சொல்லி யாரும் ஒருத்தர் அந்திரையா இந்த பாரு இவங்க வந்திருக்கிறாங்கன்னா அந்திரையா என்ன செய்யறாரு, வாங்க வாங்க நான் கூட்டிட்டு போறேன்னு சொல்லி அவர்களை ஆண்டவரத்துல கொண்டு வந்து ஆண்டவருக்கு எஜுகேஷன் வைக்கிறார். பாருங்க இந்த ஆண்டவர், இந்த உலகத்தின் ரட்சகரை பாருங்கள், நீங்களும் இந்த ரட்சகரை ஏற்றுக்கொள்ளுங்கள், வந்து பாருங்கள் என்று சொல்லி அழைத்த தேவனை நீங்களும் வந்து பாருங்கள் என்று சொல்லி அந்த புறஜாதி மக்களை கொண்டு வந்து சேர்க்கிறார். அவருடைய விசுவாசம் என்ன? உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி இவர் தான். இவர் இந்த உலகத்தின் ரட்சகர். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மாத்திரமல்ல, யூத ஜனங்களுக்கு மாத்திரமல்ல, உலகத்திற்கு ரட்சகர். எனவேதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் நித்திய ஜீவன். இயேசு கிறிஸ்து தான் நமக்கு இந்த பாவ மன்னிப்பை கொடுக்கக்கூடியவர். அவருடைய ரத்தம் தான் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இயேசு கிறிஸ்து இல்லை என்று சொன்னால் நமக்கு ரட்சிப்பில்லை, மீட்பில்லை. எனவே இந்த ரட்சகரை நாம் ஏற்றுக்கொள்ளுமே. இந்த அந்திரேயாவை போல ஏன் நாம் உலகத்திற்கு சொல்வதில்லை? நாம் கண்டுகொண்ட என் ரட்சகர் தான் இந்த உலகத்தின் ரட்சகர். இந்த உலகத்தில் வேறொரு ரட்சகர் இல்லை. ஒருவேளை நீ பணத்திற்காக வேறு தெய்வத்தை தேடலாம், அதை பணத்தை பெற்றுக்கொள்ளலாம், அல்லது உனக்கு வேண்டிய எல்லா நன்மைகள் ஆசீர்வாதங்கள் வேண்டும் என்றால் எந்த தெய்வத்தையும் தேடி போகலாம். ஆனால் உன் பாவங்கள் மன்னிக்கப்பட எந்த ஒரு தெய்வமும் இல்லை. ஏனென்று சொன்னால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர்தான் இந்த உலகத்தில் தன் ரத்தத்தை சிந்தி பாவத்தினுடைய பரிகாரத்தை செய்து முடித்தார். எனவே இயேசப்பா, நான் எதையெல்லாமோ இடத்திலே கேட்டுக்கொண்டிருக்கிறேன். எனக்கு படிக்கிறது வரத்தாருன்னு கேட்டேன், பணத்தாருன்னு கேட்டேன், வேலைக்காரன் கேட்டேன், துணை வேண்டும் என்று கேட்டேன், பிள்ளை வேண்டும் என்று கேட்டேன், எல்லாம் தந்தீங்க. என் பாவங்களை மன்னிக்கிற ரட்சகராகிய உண்மை நான் கேட்கவில்லை, நான் உண்மை பின்பற்றி வரவில்லை என்று நான் நினைப்போம் என்று சொன்னார். ஆண்டவரே, இதெல்லாமே தந்திருந்தார், இதெல்லாம் எனக்கு வேண்டும், நீ தான் வேண்டும், நீ எனக்கு போதும். நான் இந்த வீட்டை இழந்து கொள்வேன், இந்த உலகத்தை இழந்து கொள்வேன், ஆனால் உண்மை நான் இழக்க மாட்டேன். நீதானே என் ரட்சகர், நீதானே என் மீட்பர். உம்மிடத்தில் வந்து பாருங்கள் என்று சொல்லி மற்றவர்களை மறைத்து உனக்கு ஒரு ரட்சகர் கிடைப்பார். எங்கெல்லாமே தேடினாலும் கூட இதோ இந்த ரட்சகர், இவர் உலகத்தின் ரட்சகர், உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கின்ற ரட்சகர். நீ வந்துப்பா, எந்த தெய்வங்களெல்லாம் நீ தேடி ஓடி இருந்தாலும் இவரை நீ காணவில்லை என்று சொன்னார். உனக்கு பாவம் மன்னிப்பில்லை, ரட்சிப்பில்லை, வந்து பாரு என்று சொல்லி நாம் அழைத்து வருகிறோமா? எத்தனை பேர் நமக்கு தெரிந்தவர்கள் எல்லாம் இவரை அறியாமல் ஓடிக்கொண்டிருக்கிறார். எங்க போற, கோயிலுக்கு போற, அங்க போய் சுத்த போற, இங்க போய் சுத்த போற, இந்த தர்மம் செய்ய போற, எதை செய்தாலும் உனக்கு பாவம் மன்னிப்பு இயேசு கிறிஸ்துவிடத்தில் தான். அவரை வந்து பாரு என்று சொல்லி நாம் அழைத்து வருகிறோம். அந்த தேவன் எனக்கு போதும் என்று அவரை நாம் பற்றி கொண்டவர்களாக இருக்கின்றோம். இயேசுவா, அந்திரேயாவுக்கு எப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை, எனக்கு வந்து விசுவாசம் வேண்டும். அப்பா, நான் உன்னுடைய பிள்ளையாக இந்த உலகத்தில் நீ போதும் என்றார். நான் பரலோகராட்சி வந்திருக்கிறேன். அதே போல என்னோடு இருக்கின்ற என் குடும்பத்தில் மற்றவர்கள் உன்னுடைய நான் உதவி செய்வேன். அந்திரேயாவை போல நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஆண்டவரிடத்தில் கொண்டு வருவோம். தைரியமாக சொல்லுவோம். போலியாக வேண்டுமென்றாக இருக்கலாம், சென்னையில் உண்மையான ரட்சகர் இயேசு கிறிஸ்து ஒருவர். அதை நாம் சொல்லுவதை காட்டிலும் எங்க ஆண்டவர் சொல்றார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை இல்லாமல் ஒருவரும் பரலோக ராஜ்யம் வர முடியாது. நான் அந்த வழியா வந்துடுவேன், நீ இந்த வழியா. நிறைய பேர் சொல்ல
தேவன் இருக்கிறார். வருவதை காட்டி சாப்பிட்டு போவதை சொல்லிக்கொண்டு அவங்களை பிடிச்சுக்குவேன், இவங்களை பிடிச்சுக்குவேன். யாரை பிடித்தால் பாவம் மன்னிப்பு ரட்சணம் இயேசு கிறிஸ்து அவரை ஏற்றுக்கொள்வோமா? அவரிடத்துல மற்றவர்களை நான் கூட கொண்டு வருவேன் என்று தீர்மானம் எடுப்போமா? நான் சொன்ன யாரும் கேட்க போறேன் என்று நான் சொல்லுவேன். தேவன் நம்ம பயன்படுத்த போதகர் சொன்னா உன் ஃப்ரெண்ட்ஸ் கேட்க மாட்டாங்க, நீ சொன்னா கேட்க மாட்டாங்க. சர்ச்சைக்கு போடானா சரி, இவன் இவ்வளோ நாள் கூப்பிடானே, நான் போய் தான் பார்க்குறான் வருவான். சில பேருக்கு என்ன கஷ்டம்னா, எங்க கணவர் எனக்காக உயிரே கொடுப்பாரு, சர்ச்சை கூட்டினோம் அதுக்காக முடியல. எனவே தேவன் நமக்கு உதவி செய்வார். தேவன் நம்மிடத்துல கணக்கு கேட்கும். எத்தனை ஆத்துமா உன்னை நம்பி உனக்கு கணவர் கொடுத்தா, உனக்கு மனைவி கொடுத்தா, உனக்கு பிள்ளைகள் கொடுத்தா, உனக்கு தந்தை கொடுத்தா, அண்ணனை கொடுத்தா, நரகத்தில் அவங்களெல்லாம் விட்டுட்டு நீ மாத்திரம் பரவாயில்ல ராட்சியமா தான் நினைக்கிறேன். ஆண்டவருடைய பிள்ளைகள் உண்மையால் அந்திரேயாவை போல அந்த ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள் மற்றவர்களை வந்துப்பா என்று அழைத்துள்ளவர்கள். எனவே நாம் நம்மை கண்களில் கத்தரை பரிசுத்தமுடைய பரலோக பிதா வந்து பாருங்கள் என்று சொல்லி அந்திரேயாவுக்கு உண்மை வெளிப்படுத்தின தேவன் எங்களுக்கும் ஆண்டவரே உலகத்தின் ரட்சகர் நீர் என்பதை வெளிப்படுத்தி தந்திருக்கிறது. அதை நாங்கள் எத்தனை முறை கேட்கிறோம். ஆம், எங்கள் பாவங்களை மன்னித்து எங்களை உங்களுடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு எங்கள் வாழ்க்கையை மாற்றின தேவனே உண்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஒருவேளை ஆண்டவரே உலகத்தில் பணம் இல்லை என்று சொல்லலாம், வேலை இல்லை அல்லது கஷ்டம் வறுமை என்னை பார்க்கிறது என்று சொல்லலாம். ஆனால் நான் இயேசுவின் பிள்ளை, நான் பரலோக ராஜ்யத்தின் பிள்ளை. இயேசு என்னோடு கூட இருக்கிறார். இயேசு போதும். இதையெல்லாம் நான் விட்டுவிட்டு இயேசுவோடு கூட இருப்பதை நான் தெரிந்து கொள்வேன் என்று சொல்லி விசுவாசத்திலே உறுதியான உண்மை பற்றிக் கொள்கிற விசுவாசத்தின் பிள்ளைகளாக இருக்க கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும். நாங்கள் அநேக ஆத்துமாக்கள் உலகத்தின் ரட்சகனாகிய உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி நடத்த கொண்டு வரும்படிக்காய் தேவனுடைய